ரத்னம், ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டியா? இல்லைங்க. அப்படி ஜீவா எங்க தான் போயிருப்பா? அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. எங்க போனான்னு சொல்லிட்டே போகாம போயிட்டா. நீ ஒரு வாட்டி ராஜாவுக்கு ஃபோன் அடிச்சு பாரு. சரிங்க. அக்கா, என்னடி செம்பாது, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனால ஷாப்பிங் போயிட்டு வரேன்னு சொன்னேன்ல, உனக்கு அத்தானுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு பட்டு சரியா வாங்கிட்டு வந்திருக்கேன்னா பாத்துக்கோவேன். ஏண்டி, இங்க உன் மருமகளை காணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு ஷாப்பிங் போயிட்டு இருக்க. ஆமா, அவ எங்க போயிட போறா? அவ சும்மா இங்க கோயில் குளத்துக்கு தான் போயிருப்பா. அவளை பத்தி நான் எதுக்கு கவலைப்படணும்? எனக்கு ஏன் சந்தோஷம்தான் முக்கியம். அக்கா, நீ வரியா? உனக்கு எடுத்த ட்ரெஸ் எல்லாம் நான் காமிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்னக்கா நீ உனக்காக ஆசையை எடுத்துட்டு வந்தா வேணாங்கிற? இங்க பாரு, இதே மாதிரி மூடு எனக்கு திரும்பியும் வராது. நான் எப்ப சந்தோஷமா இருக்கேனோ அப்ப இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் எல்லாம் எடுப்பேன். உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும் போது நீயே வாங்கிக்க. அப்புறமா நீ வந்து கேட்டாலும் நான் தரமாட்டேன், பாத்துக்கோ. ஆமாடி, இங்க நான் ட்ரெஸ் இல்லாம இருக்கேன் பாரு. எனக்கு எதுவும் வேண்டாம், நீ எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போ. சரி, அப்ப உன் இஷ்டம். என்ன ரத்னம், இவளெல்லாம் பெத்திகளா இல்ல செஞ்சீங்களா? இப்படி படிக்கிட்டு அடையிறா? என்னங்க பண்றது? என்னதான் பண்ணாலும் அவ புத்தி மாறவே மாட்டேங்குது. எத்தனையோ வாட்டி நானும் சொல்லிட்டேன், ஆனா அவ எடுத்துக்கவே மாட்டேங்கிறாளே. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஒருவேளை ஜீவாவை இவதான் வீட்டை விட்டு வெளியில துரத்திருப்பாளோ? சேச்சே, அப்படிலாம் இருக்காதுங்க. உன் தங்கச்சியா இருக்க கண்டு தானே நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ற? அச்சோ, அதெல்லாம் இல்லைங்க. பின்ன சத்தியமா சொல்றேன், இவ சொல்லலாம் ஜீவா போயிருக்க மாட்டா. ஏன்னா இவளையே அவ மதிக்கவே மாட்டா. இவ வேணான்னு சொன்னா அப்பதான் அவ வேணும்னு நிப்பா. இவ வீட்டை விட்டு வெளியே போடினா நான் ஏன் போகணும்? இது என் வீடு, என் புருஷன் வீடு, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாள் ஜீவா. அப்புறம் அந்த பிள்ளை எங்க தான் போயிருக்கும்? அதாங்க எனக்கும் ஒன்றும் புரியல. வீட்டை விட்டு யார்கிட்டையும் சொல்லாம போறானா, அப்படி என்ன நிலைமை வந்துச்சு அவளுக்கு? எனக்கு அதுதான் ரொம்ப நேரமா யோசிக்க வைக்குது. நீ உடனே ராஜாவுக்கு ஃபோன் அடிச்சு பாரு. அத்தை, வாமா வாடா, இப்பதான் வீட்டுக்கு வழி தெரிஞ்சதா? ஏமா, எனக்கு கொஞ்சம் வேலையா இருந்தது. ஓஹோ, வேலையில இந்த அம்மாவே மறந்துடுவேன். உங்க அத்தை வீட்டுக்கு போனா அவ்வளவுதான். ஒரு ஃபோன் பண்ணி கூட என்ன ஏதுன்னு கூட சொல்ல மாட்டேன் நீ. அத்தை, அவரு உண்மையாலுமே பிஸியா தான் அத்தை இருந்தாரு. அதானே பார்த்தேன். என்னடா நீ என்ன சப்போர்ட் பண்ணலையேன்னு. ஆமாமா, எங்க ராஜாவை காணா? ஏன், என்ன வந்தது வராதுங்காட்டியும் அவனை தேடுற? இல்லம்மா, அவனை பார்க்கணும் போல இருந்துச்சு. வீட்டுல இல்லையா அவன்? அவன் வெளியில ஒரு வேலையா போயிருக்கான். அத்தை, ஜீவா எங்க இருக்கா? நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன வந்தது வராங்காட்டியும் ஜீவாவையும் ராஜாவையும் பத்தி இவ்வளவு விசாரிக்கிறாங்க? ஒரு வேளை உண்மை தெரிஞ்சுதான் வராங்களோ? சரி, கேட்டு பாப்போம். அத்தை, சொல்லு கையல். ஜீவா எங்க இருக்கா? ரூம்ல தானே இருக்கா? இல்ல அவளும் ராஜா கூட கிளம்பி போயிட்டாளா? ஜீவா என்ன ஆச்சுமா? டேய், ஜீவாவை காணும்டா. என்னம்மா சொல்ற? ஜீவாவை காணோமா? ஆமாண்டா, ஜீவாவை காணும். எங்க போனானே தெரியல. நேத்து நைட்லாம் வீட்டுல தான் இருந்தாடா. இன்னைக்கு காலையில 5 மணிலேருந்து அவளை வீட்லயே ஆளைய காணும். ராஜாவும் எல்லா இடத்துலயும் தேடிட்டான். இங்க இல்லைன்னொன்னே வெளியில போய் தேடி பாக்குறேன் பெரியமான்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு போயிருக்கான். என்னம்மா நீ இதை முன்னாடியே சொல்ல மாட்டியா? நான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன் அவன் கூட. டேய், பாத்து போடா. என்ன அத்தை சொல்றீங்க? ஜீவா வீட்டுல இல்லாம எங்க போவா? அதாம எனக்கு ஒன்றும் புரியல. அவ போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. எங்க போய் அவளை தேடுறது சொல்லு பாப்போம். என்ன அத்தை நீங்க? நான் ஜீவா கிட்ட ஆசையா பேசலான்னு வந்தா திடீர்னு காணன்னு சொல்றீங்க. நான் என்ன பண்றது கையல்? எதுவும் அவங்க 2 பேத்துக்குள்ளார எதுவும் சண்டையா என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சே, அப்படிலாம் எதுவும் இருக்காது அத்தை. அந்த மாதிரி எதுவும் இல்லாம இருந்தா சந்தோஷம்தான். இவன் எங்க போய் தேட போயிருக்கான்னு தெரியல. எங்க போயிருப்பா? அதுவும் சொல்லாம கொள்ளாம. மணி 12 ஆகுது. அப்படியே கோயில் குளத்துக்கு போயிருந்தாலும் இந்நேரம் வந்திருக்கணுமே. என்னவா இருக்கும்? இல்ல ஜீவாவை யாரும் கடத்திட்டாங்களா? ஐயோ, எனக்கு ஒன்னும் புரியலையே. என்ன பண்ணாலும் நம்மளுக்கு எடுக்கிற சேலை நம்மளுக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுப்பா. ராஜி எடுத்த சேலை எம்பிட்டு நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி சேலையெல்லாம் கட்டலான்னு பார்த்தா வயசாகுது அது இதுன்னு சொல்றாவ. நம்மளும் எப்பதான் நல்ல சேலையா கட்டுறது? வீட்டுல யாராவது இருக்கீங்களா? ஆமா, வெளியில இருந்து யாரும் கத்திட்டு இருக்காங்களே. இவ வேற கடைக்கு போனவன் இன்னும் அழகானா? ஐயா, தம்பி உள்ளார வாங்க. ஆத்தி, இந்த கிளவிதான் இருக்கோ? தெரியாதனமா உள்ளார வந்துட்டேனே. வாப்பா. யாரு நீ? வெளியே இருந்து கத்திக்கிட்டு இருக்க? பாட்டி, என்னைய தெரியலையா? யாரு? நீயாப்பா? பாட்டி, வீட்டுல அம்மா அப்பா யாரும் இல்லையா? அவன் ஆபீஸ் போயிருக்கான். வீட்டுல இருக்கிறவ கடைக்கு போறேன்னு போனவதான். இன்னும் வீடு வந்து சேரல. ஏன், எங்களெல்லாம் பார்த்தா மனசியா தெரியலையோ? இல்ல பாட்டி, அதெல்லாம் இல்ல பாட்டி. ஒரு டெக்கரேஷன் விஷயமா அங்கிள்கிட்ட தான் பேசணும். ரிசப்ஷனுக்கு இன்னும் 4 இல்ல பாத்தீங்களா? சீக்கிரமா வேலையை முடிக்கணும்ல. ஆமா ஆமா, அதான்.
சரி, என்ன விஷயமா பேச போற? இல்லை பாட்டி, பொண்ணு மாப்பிள்ளையும் உட்கார்றதுக்கு பின்னாடி ஒரு டெக்கரேஷன் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இன்னும் பூவெல்லாம் வரல. அதான் அங்கிளை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஏப்பா, ஏன் பாட்டி, உட்காந்துக்கிட்டு பேசலாம்ல, எதுக்கு எந்திரிச்சிய? எனக்கு என்னமோ நீ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா எங்கன்னு தான் தெரியல. பாட்டி, நான் 3-4 வீடு தள்ளி தானே இருக்கேன். என்னைய ரோட்ல எங்கேயாவது பார்த்துருப்பிய. இது ஒரு பெரிய விஷயமா? சரி பாட்டி, நான் கிளம்புறேன். ஏப்பா இரு. சொல்லுங்க பாட்டி. நீ நீ ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டு பிள்ளைக்கு கிஃப்ட் தானே கொடுத்த? ஆத்தி, பாட்டி கண்டுபிடிச்சிருச்சு. பாட்டி, நான் எங்க கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்தேன்? எனக்கு நல்லா தெரியும், நீ தானே அது. இல்லை பாட்டி, நான் டெக்கரேஷன் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குற வேலையெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட்மேன் தான் பண்ணுவாங்க. அங்கே போய் கேளுங்க. இல்ல, எனக்கு நல்லா தெரியும். இதே முட்டைக்கண்ணு தான் இன்னைக்கு பெரிய பார்சலா என் பேத்திக்கிட்ட நீ தான் கொடுத்துருக்க. அதுல கூட ஏதோ கிஃப்ட் இருந்துச்சு. ஒரு டெக்கரேஷன் பண்ற பையன் என் பேத்திக்கு கிஃப்ட் என்ன கொடுக்க வேண்டியது இருக்கு? பாட்டி, நான் எதுக்கு அந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் உங்க பேத்திக்கு கொடுக்கணும்? நான் உங்க பேத்தியை 7 எடுத்து கூட பார்த்ததில்ல. சரி பாட்டி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் அப்புறமா வந்து என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டுக்கிறேன். அங்கிள் வந்தோடனே நான் வந்துட்டு போனேன்னு மட்டும் சொல்லுங்க. டே தம்பி, கொஞ்சம் நில்லுடா. அதுங்காட்டியும் போயிட்டானா? எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு. இவன் தான், கண்டிப்பா சொல்றேன், இவன் தான் கீதாவுக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்தது. ஒருவேளை கீதா இந்த பையனை தான் லவ் பண்ணிச்சோ? இம்புட்டு விஷயம் எனக்கு தெரியாம போச்சே. அப்படின்னா ட்ரெஸ் எடுக்க வரும்போது இந்த பையனை தான் லவ் பண்ணியிருந்தா திடீர்னு பார்த்துருப்பாளே. ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்காக இந்த பையன் நம்ம பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுக்கணும்? ஜவுளி எடுக்கும்போது கீதா இவனை பார்த்துச்சு. அப்பயும் எதுவும் பேசாம தானே இருந்தா? என்னவா இருக்கும்? இல்ல வேற யாரோ சொல்லிதான் இவன் வந்து கொடுத்தானா? அப்படி யாருக்கு இவன் பெண்ணடா இருப்பான்? கண்டுபிடிச்சு கீதா லவ் பண்ண பையன் யாருங்கிறத நானே கண்டுபிடிக்கிறேன். என்ன இன்னும் காணோம்? சீக்கிரமா வந்து பிளவுஸ் கொடுத்துருவேன்னு சொன்னவன் இன்னும் ஆளை காணாமே. நம்மளும் எல்லா காசையும் கொடுத்துட்டோம். இந்த வரேன் அந்த வரேன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னும் வீடு வந்து சேரல. அச்சோ, மயில் போட்டு எம்ப்ராய்டிங் ஒர்க்கு செம்மையா இருக்க போகுது. கீதாவோட நான் தான் அழகா இருப்பேன். எல்லாரும் கண்டு வைக்க போறாங்க. யாரு பொண்ணுன்னு கன்ஃபியூஸ் ஆக போறாங்க. வரட்டும், என்ன ஏதுங்கிறத பொறுத்திருந்து வாங்கிடுவோம். என்ன ஒரு டிக்கெட் வாசலே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு? என்னவா இருக்கும்? எதையும் தொலைச்சுட்டாளா? இல்லையே, திருச்ச மணிக்கெல்லாம் நிக்கிறா. என்னவா இருக்கும்? கூப்பிட்டு கேட்டுருவோம். அடியே, என்னங்க? ஆமா, நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். வாசலுக்கும் வீட்டுக்குமா நடந்துகிட்டே இருக்க. என்ன விஷயம்? அதே ஏன் எதையும் குண்டு மணி ஏதும் தொலைச்சிட்டியா? ஆமா, குண்டு மணியை துவைச்சவங்க இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற எதுக்கு குறுக்கால் நிற்காம நடந்துகிட்டு இருக்க? நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு விளக்கமாத்த எடுத்து கூட்டினாலாவது இந்நேரம் வீட்டு சுத்தமா இருக்கும். நல்லா பண்ணுவியா? நானே என்ன பிளவுஸ் வர காணாமே, என்னடா ஏதடான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு வீடு கூட்டணுமான வீடு? ஓ, அப்படியா போகுது சரி. ஓ, அந்த பக்கத்து வீட்டு அக்கா புஷ்பாக்கா சொல்லி ஒரு ஆள் கிட்ட தைக்க கொடுத்துருந்தியே, அந்த பிளவுஸ்க்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்க? ஆமா. சரி, வெயிட் பண்ணு. அவன் சீக்கிரம் தச்சு கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. ஐயோ, வாய கழுவியா. நாளை கழிச்சு நம்ம பையனுக்கு ரிசப்ஷனு. நான் போய் அழகா நிக்க வேண்டாம்? எப்ப பார்த்தாலும் அபசகுணமா பேசிக்கிட்டு. அது என் விஷயத்துலதான் இந்த மாதிரி பேசுவியா நீ? சும்மா தூர புரியா இல்லையா? நான் தூர போறது இருக்கட்டும், நீ பிளவுஸ் வாங்குற வழியே பாரு. சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க டொடோடோடை, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா, திண்டல் வசிக்க, முகத்தையும் என்ன அது தீபம் ஏத்தி வச்சு போக. சரி, இந்த ஆளும் ஒரு ஆளுன்னு சொல்லி போய் சொன்னேன் பாரு. என் புத்திய செருப்பாலே அடிக்கணும். நானே பிளவுஸ காணான்னு இருக்கேன், இவன் அபசகுணமா பேசிக்கிட்டு. ஐயோ, இவன் எப்பதான் வருவான்னு தெரியல. இதோ வந்துட்டால. ஆமா, நீங்க தானே கஸ்தூரி? நீங்க தானே என்கிட்ட பிளவுஸ் தைக்க கொடுத்தீங்க? ஆமா, இந்த பக்கத்து வீட்டு அக்கா புஷ்பா சொல்லிதான் நான் உங்ககிட்ட கொடுத்தேன். இந்தாங்கம்மா, நான் எல்லாத்தையும் தச்சு முடிச்சுட்டேன். அளவெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. கொண்டா, மயில் போட்ட டிசைன் தானே போட்டிருக்கிய? மயிலாமா சொன்னீங்க? பின்ன வேற என்னத்தை தச்சு வச்சிருக்க? மயில் தாம்மா போட்டிருக்கேன். நீங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. அப்புறம் பணம் ஒழுங்கா தச்சானா இல்லையான்னு தெரியல. பணத்துக்கு மட்டும் கரெக்டா கேக்குறான்ப்பா. பணம் கொடுத்துட்டீங்கன்னா நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். இரு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. இந்த அக்கா வீடு ஏதோ எனக்கு 2 தெரியுதே. ஒருவேளை 2 வீட்டுல குடியிருக்காங்களோ? பணம் கொடுத்தாச்சுல, கிளம்பு. ஆமா, நல்லா இருந்துச்சுன்னா ரெகுலரா என்கிட்டயே தைக்க கொடுங்க. சரி, நல்லா இருந்தா பாப்போம். சரிம்மா, அப்ப நான் வரேன். ஜாக்கெட்டை நல்லா தச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இங்கேயே வச்சுக்கிட்டு ஹாலில் போய் எடுத்து பிரிச்சு பாத்துருவோம். அவன் சொல்லிட்டு போனதை பார்த்தா நல்லா தச்சிருப்பான் போல. என்ன ஏதுன்னு நல்லா எடுத்து பாத்துருவோம்.
பாவி, என்னடா அது 2 ப்ளவுஸை ஒண்ணா வச்சு தச்சு வச்சிருக்கான். இதுக்குதான் கூலிய 3500 ரூபாயா? அப்பவே இந்த மனுஷன் சொன்னான் அவனுக்கு 1.5 கண்ணு கொடுக்காதடி அப்படி எப்படின்னு. நான் தான் கேட்கல. எனக்கு இது தேவைதான். அடியே கஸ்தூரி, கஸ்தூரி, என்னையா? என்னத்தை பின்னாடி வச்சு மறைச்சிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லையே. என்ன அந்த பிளவுஸ் வந்துருச்சோ? அது இல்ல, என்னோட பழைய பிளவுஸ். பழைய பிளவுஸா? இல்லையே, நீ இந்த கலர்ல தானே புடவை எடுத்த. அது இந்த மனுஷன்ட்ட காட்டினா அவ்வளவுதான். அதே கலர்ல தான் நான் பழைய பிளவுஸ் ஒன்று வச்சிருந்தேன். அதோட பிளவுஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? அம்மனி தான் 25,000 ரூபாய்க்கு புடவை எடுத்தீங்களே, அந்த பிளவுஸை போட வேண்டியதானே? ஏன் பிளவுஸ் எதுவும் மாத்தி கீத்து தச்சுட்டானா? ஆமாய்யா, பிளவுஸை மாத்தி கீத்தில இல்ல, ஒரு மாதிரியா தான் தச்சு வச்சிருக்கான். என்னடி? அது என்ன, அவன் வந்து கொடுக்கல. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அவன் சரியான 1.5 கண்ணு, டைமுக்கு முடிக்க மாட்டான், ஒழுங்கா அளவெல்லாம் வெட்ட மாட்டான்னு. நான் சொல்றது எங்க கேட்ட நீ? அந்த புசுப்பா சொன்னா, அதை சொன்னா, இதை சொன்னான்னு சொல்லிட்டு 3000 ரூபாயை தூக்கி கொடுத்துருக்க. அதெல்லாம் நல்லா தான் தப்பான். நீங்க சும்மா வாயெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காதிய. என்ன கொடுக்கறதுக்கு முன்னாடி எத்தனை குறை வந்ததுக்கு அப்புறம் நான் தான் கீதாவோட அழகா தெரிய போறேன் பாருங்க. யாரு நீனு? ஆமா, ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? நான் எப்பயும் நல்லா அழகாத்தானே இருக்கேன். இந்த அழகுல மயங்கி தானே நீங்க என்னை கல்யாணம் பண்ணீங்க. ஓ, இப்படிதான் ஊர் போல சொல்லிக்கிட்டு இருக்கியோ? யாராவது நம்பிட போறாங்க. இவ கீதாவுக்கு ஈக்குவலா வந்து நிக்கிறாளாம். உன் மூஞ்சிய கண்ணாடியில பாத்தியா? நான் மட்டும் நாளை கழிச்சு நல்லா வந்து நிக்கல, அப்புறம் என் பேர் கஸ்தூரி இல்ல. ஆமா, புஸ்தூரின்னு வச்சுக்க. என்னையா நக்கலா? ஆமா, அந்த புஷ்பாக்கா சொல்றதுதானே கேட்டுக்கிட்டு இருக்க. அப்ப நீ புஸ்தூரி தானே? எனக்கு தெரிஞ்சு அவன் ஒண்ணு தைக்காம இருக்கணும். அப்படி இல்லையா வேற எதையாவது பிளவுஸ் வச்சு மாத்தி தச்சு விட்டுருக்கணும். அதே இருந்தாலும் கரெக்டா சொல்றானே. நாளைக்கு ஏதோ 25,000 ரூபாய்க்கு எடுத்த புடவைய கட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். பாப்போம் அப்படி என்னத்தை நீ மினிக்கிட்டு வரேன்னு. ஒன்னா நம்ம காமெடி பீஸு. ஐயோ, இந்த ஆளு சொன்னது உண்மையா போயிடுச்சு. இந்த 1.5 கண்ணு கூமட்ட பையன் இப்படி தச்சு வச்சிருக்கானே. நல்ல பிளவுஸ், காசுக்கு காசும் போயிடுச்சு, பிளவுஸும் போயிடுச்சு. என்னமே ஏதோ ரிசப்ஷனுக்கு போட்டுக்கிட்டு எல்லாரும் கை கொட்டி சிரிப்பாங்க. எல்லாம் என் தலை எழுத்து. என்கிட்ட என்ன கேள்வி கேக்குது? உனக்கு கிஃப்ட் கொடுக்க வந்தவன் யாரு, என்ன ஏதுன்னு இப்ப எதுக்கு கேக்குது? என்ன விஷயம்னு தெரியலையே. அதுகிட்ட கேட்டாலும் அதையும் சொல்ல மாட்டேங்குது. போன் அடிச்சு கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டே கிடக்குது. ஓ ஆமால, இந்த முட்டைக்கண்ணு அவனேதான். அர்ஜுன்ற பேர்ல எனக்கு கிஃப்ட் கொடுத்த பையன்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த கொரியர் பை தானே. இதை எப்படி நான் மறந்தேன்? ஆனா இந்த கிழவி சொல்லுது நம்ம தெரு சைடு தான் அந்த பையன் குடியிருக்கான் அப்படின்னு. ஆனா இப்ப எப்படி டெக்கரேஷன் பையனா வரான்? கொரியர் பாயா இருந்தவன் எப்படி டெக்கரேஷன் பையனா வர முடியும்? ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை அவனை பிடிச்சா எல்லா உண்மையும் வெளியில வந்துடும். யாரும் அர்ஜுன்ற உண்மையும் தெரிஞ்சிடும். அவன் மட்டும் யாருன்னு தெரியட்டும். சட்டையை பிடிச்சி 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கணும். எனக்காக எதுக்குடா இந்த மாதிரிலாம் நீ பண்ண அப்படி இப்படின்னு கேட்கணும். நான் கேட்குற கேள்வியில அவன் இங்கேருந்து விட்டு அடிச்சு ஓடணும். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்? யாரா இருக்கும்? அர்ஜுன் பேரை சொல்லி என்கிட்ட தப்பா எதுவும் பேசினதே இல்லை. இருந்தாலும் எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தான். சர்ப்ரைஸ்லாம் பண்ணான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுவும் போது ஆறுதல் சொன்னான். அவனை யாருன்னு நான் பார்க்கணும், பார்த்தே ஆகணும். கீதா, என்ன யோசிச்சுட்டு இருக்கா? கீதா, அத்தான். என்ன தூங்காம யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லத்தா, இப்பதான் எனக்கு ஒன்று உண்மை தெரிஞ்சிருக்கு. உண்மையா? என்ன உண்மை? நான் அந்த பையனை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னேன்ல. ஆமா. அந்த பையன் யாருன்ற உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்ற? அந்த பையன் யாருன்னு தெரிஞ்சிருச்சுனா? ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? வேற யாரும் எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கல. நம்ம வீட்டில் இருக்க ஒரு கிழவி. யாரு, அம்மாச்சியா? இன்னைக்கு டெக்கரேஷனுக்காக அந்த பையன் அங்க வந்தானா. சரி. அதான் அப்பத்தை பார்த்து சொன்னுச்சு. யாரு? அம்மாச்சிக்கு எப்படி தெரியும்? நல்ல வேலை, அத்தாங்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போயிருந்தேன். தெரிஞ்சா அவர் என்னை என்ன நினைப்பாரு? அந்த பையன் உனக்கு எப்படி பழக்கம்? அது சும்மா வரப்ப போறப்ப சும்மா பேசுவான், அவ்வளோதான். ஓ அப்படியா? சரி. நல்ல வேலை. ஆனால் கண்டிப்பாக அவன்கிட்ட பேசி அர்ஜுன் யாருங்கிற உண்மையை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த எரும மாட்டுக்கிட்ட அப்பவே சொன்னேன், அனாவசியமா அவங்க வீட்டுக்கிட்ட எல்லாம் போகாதடா, இவ கண்ணிலே படாதடான்னு. இப்ப கீதாவுக்கு லைட்டா டவுட் வந்துருச்சு. திரும்ப ரிசப்ஷன் நடக்கும்போது அவனை பார்த்தானா கண்டிப்பா அவ கன்ஃபார்ம் பண்ணி கேட்டுருவா. இப்ப எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறது? நான் தான் அந்த அர்ஜுன்னு தெரிஞ்சா
கண்டிப்பா அவ மனசு உடைஞ்சு போயிடுவா. நான் தான் அவளை இத்தனை நாளா ஏமாத்திருக்கேன்னு தெரிஞ்சா என் மேல அவளுக்கு கோபம் தான் வரும். கடவுளே, ரிசப்ஷன் எப்படியாவது நல்லபடியா நடக்கணும். கீதாவுக்கு நான் ஹஸ்பண்ட்றதை எல்லா ஊர் முன்னாடி சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா ரிசப்ஷன் நடக்காம போயிடக்கூடாது கடவுளே. அத்தான், என்ன கீதா? நீங்க என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை கீதா, ரிசப்ஷன் நல்லபடியா போகணும்ல, அதான். ஏன் கீதா, நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்னாச்சு அத்தான்? இல்லை, உனக்கு உண்மையாலுமே என்னை பிடிக்கிறது தானே? பிடிக்காம எதுவும் ரிசப்ஷனுக்கு நீ ஒத்துக்கல? அதெல்லாம் இல்லை அத்தான். நான் பிடிச்சதான் ஓகே சொன்னேன். ஓகே சொன்னதுக்கப்புறம் திரும்பி மனசு மாதிரி பின்னாடிலாம் வரமாட்டேன். உனக்கு என்னைய பிடிச்சிருக்கா? அதை நான் எப்படி சொல்கிறது? உங்களை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்கள் கூட இருக்கும்போது நான் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன். நான் கூட நினச்சேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் ரொம்ப கஷ்டப்படுவேணும்னு. ஆனால் அப்படி இல்லை. அதை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. உங்கள் கூட ரூமில் நான் தனியாக இருந்தாலும் எனக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது தான். யாரும் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் கீதா. இதே மாதிரி எப்போதும் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அப்பா தான். இப்போ நீ என்னை பார்த்து நல்லா சிரிக்கிற, ஆனால் உண்மை தெரிஞ்சா என் கூட பக்கம் கூட திரும்ப மாட்டேன். அந்த நிலையை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல கீதா. துன்பமோ இன்பமோ கற்றுத்தரும் காலமே, நம்பினால் யாவும் மாறுமே. நம்பு மனமே, உன்னையும் என்னையும் ஒன்றிணைக்கும் வாழ்விலே அன்புதான் பாலமா.